ஹலோ गाइस, நம்ம சிம்புவோட அரசன் மூவிக்கான ஒரு அல்டிமேட்டான சூப்பரான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். சோ இந்த அரசன் படத்துக்கான அந்த எதிர்பார்க்காத அப்டேட் என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸ அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம வெற்றிமாறனோட இயக்கத்துல ஒரு பயங்கரமான ஆக்ஷன் கேங்ஸ்டர் படமா இந்த அரசன் இப்ப ரெடி ஆகிட்டு இருக்கு. பொதுவா ஒரு படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணாதான் அந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு பயங்கரமா ஏறும். ஆனா இந்த அரசனை பொறுத்தவரை எதிர்பார்ப்பு இப்பயே வேற லெவல்ல இருக்கு. இந்த அரசன் வடச்சென்னை பேஸ் பண்ண ஒரு படம் தான். அதனால வடச்சென்னை மூவில வந்த கேரக்டர்ஸும் இந்த அரசன்ல கண்டிப்பா வருவாங்க. அந்த விதத்துல நம்ம ஆண்ட்ரியா இந்த படத்துக்குள்ள இப்ப வந்திருக்காங்க. இத இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் மூலமா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. வடச்சென்னையில வந்த சந்திராவை திரும்ப ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. நம்ம விஜய் சேதுபதி ஒரு பக்கம் வில்லனா வர போறாரு. நான் சொல்லவே வேணாம், எதிர்பார்ப்பு பயங்கரமா இப்ப இருக்கு. ரீசெண்டா தான் படத்துக்கான ஷூட்டிங்க தாறுமாறா கோவில்பட்டியில ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம எஸ்டிஆர் ஒரு கபடி வீரரா வர போறாரு. மதுரை டைகர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜெர்சியை போட்டிருக்காரு. சோ மதுரையில இருந்து ஆரம்பிச்சு வடசென்னை வரையும் கதைக்களம் போக போகுது. ஒரு சாதாரண கபடி விளையாட்டு வீரன் வடசென்னை வரையும் போய் எவ்வளவு பெரிய கேங்ஸ்டர் ஆகணும், இதான் படத்துக்கான கதைக்களமா இருக்கும்னு நினைக்கிறேன். நேத்து ப்ரொடியூசர் கலைப்புலி தானே ஒரு நியூ போட்டோவை இறக்கிருக்காரு. நம்ம எஸ்டிஆர் விஜய் சேதுபதி எல்லாம் ஒன்னா நிக்கிற மாதிரி இந்த போட்டோ இருக்கு. இவங்க கூட ஆக்டர்ஸ் யோகலட்சுமியும் இருக்காங்க. இவங்க வேற யாரும் இல்ல, நம்ம சசிகுமாரோட டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் நடிச்சவங்க தான். இவங்களும் அரசன்ல நடிக்கிறது இப்ப கன்ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம விஜய் சேதுபதி ஜஸ்ட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்க்க தான் போயிருக்காரு. அரசன் படத்துக்கான ஷூட்டிங் இப்ப விறுவிறுப்பா வேற லெவல்ல நடந்துட்டு இருக்கு. இந்த அரசனுக்கு அப்புறம் டிராகன் படத்தோட இயக்குனரான அஸ்வந்த் மாரிமுத்தோட இயக்கத்துல எஸ்டிஆரோட 51வது படத்துல நடிக்க போறாரு. 50வது படம் உங்களுக்கே தெரியும், ஒரு பக்காவான பீரியட் ஆக்ஷன் படமா ரெடியாக போகுது. இந்த மூவியை கண்ணும் கண்ணும் கொள்ளையர்த்தல் அப்படிங்கிற படத்தை எடுத்து தேசிங்கு பெரியசாமி இயக்க போறாரு. இப்ப நம்ம எஸ்டிஆரோட 52வது படத்தை முருகதாஸ் இயக்க போறதா அப்டேட் வந்திருக்கு. அட ஆமாங்க, நம்ம எஸ்டிஆருக்கு ஆர் முருகதாஸ் ஒரு கதை வச்சிருக்கிறதா அப்டேட் இப்போ வந்திருக்கு. அந்த கதை நம்ம எஸ்டிஆருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கதாவும் சொல்லப்படுது. நம்ம சிம்புவோட லைனப்ஸ்ல எல்லா படத்தையும் முடிச்சுட்டு இந்த மூவிலையும் நடிப்பார்னு எதிர்பார்க்கலாம். அரசன் படத்தை 2026 செகண்ட் ஹாஃப் அப்ப நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம சிம்புவை பிடிச்சவங்க யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒய்கராட்ட ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.